எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. இவ்வளவு நாள நம்ம வீடியோஸ் யூடியூப்ல கிளாஸஸ் கண்டினியூஸா கொடுக்க முடியல. நிறைய பேர் என்ன சார் ஆச்சுன்னு கேட்டீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிவதன்யாவுடைய இந்த நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய பொது தமிழ் புத்தகம் ஒரு தரமான முறையில ஒரு புத்தகத்தை நம்ம உருவாக்கிட்டு தான் இப்போ வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம லாஸ்டா வீடியோ கொடுத்து ஒரு மாசத்துக்கு மேலாச்சு. ஏன்னா நைட்டு பகலா இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு ஏத்தாப்புல எல்லாரும் பயந்துட்டு இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு எங்க படிக்கிறது என்னன்னே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தரமான முறையில ஒரு புத்தகத்தை தயார் பண்ணி வச்சுட்டு தான் நான் வீடியோக்கு வந்திருக்கிறேன். நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு சிறந்த புத்தகம் நம்முடைய வகுப்புல தெரியும். நம்ம எந்த அளவுக்கு டெடிகேட்டடா அந்த தகவல்களை எடுத்து நம்ம கொடுத்துருப்போம் அப்படின்னு தெரியும். அதே உழைப்போட அதே தரத்தோட நம்முடைய இந்த சிவதன்யாவின் இந்த புத்தகமே வந்திருக்கு. இந்த புத்தகத்துடைய தலைப்பே உங்களை படிக்க தூண்டும். என்ன தெரியுமா? புத்தகத்துடைய தலைப்பு தும்பை தமிழ். ஏன்னா எல்லாருமே வாகை சூடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது வாகை சூடுறது தும்பை அணியாம சூட முடியாது. நம்மளுடைய சங்க இலக்கியங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். புறத்திணையில தும்பை அணியாமல் ஒருவரால் என்ன பண்ண முடியாது, வாகை சூட முடியாது. ரெண்டு நாட்டு வீரர்களுமே வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தும்பை பூ சூடிதான் போர்க்களத்துல போரிடுவாங்க. அதுல யார் வலியவரோ அவர் தான் வெற்றி வாகை சூட முடியும். அப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் கடைசி வாய்ப்புன்னு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பா இருக்கக்கூடியது. இந்த 2025 நமக்கு தெரிஞ்சு ஒரு 15,000 வேகன்சிஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரம்பத்துல ஒரு 8,000 9,000 அறிவிச்சாலும் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14,000 இருந்து 15,000 வேகன்சிஸ் இந்த 2025 நிரப்ப போறாங்க. அதை விட்டோம்னா அடுத்து எலெக்ஷன்ஸ் பேரும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். 2026 கடைசியில் நடக்கலாம், இல்லைன்னா 2027 ஃபர்ஸ்ட் நடக்கலாம். அடுத்த குரூப் 4 அது வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அதுக்கு நம்மளுடைய இந்த சிவதன்யாவோட இந்த புத்தகம் தும்பை தமிழ் எப்படி உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்றத நம்முடைய புத்தகத்தை வாங்கினவங்களுக்கு ஏற்கனவே தமிழால் வெல்வோம் வினா வங்கி புத்தகம், அதாவது புத்தகத்தை அப்படியே எடுத்து கொடுத்து அதுல இருந்து தகவல் இருந்து கொஸ்டின்ஸ் வரதை விட இப்படிதான் கொஸ்டின் வரும் அப்படின்னு வினாக்கள் அமைச்சு கொடுத்து கிட்டத்தட்ட 83 கொஸ்டின்ஸ் 2022 அந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல 24 குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல வந்த ஒரு புத்தகம் நம்ம கொடுத்திருந்தோம். அது சிலபஸ் சேஞ்ச் ஆனதுனால எப்பவுமே நம்ம அடுத்தடுத்த மாற்றங்களுக்கு நம்ம ஓடிதான் ஆகணும். புது சிலபஸ் சேஞ்ச் ஆகுச்சு. கிட்டத்தட்ட எனக்குலாம் ஒரு 1500 புத்தகம் தமிழால் வெல்வோம் புத்தகம் இருக்கு. அதை நம்ம ஒருத்தர் கூட நம்ம கொடுக்கலாம். ஏன்னா டோட்டலா சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம வரி வரியா நம்ம கொஸ்டின் எடுத்துருக்கிறோம். பட் இப்போ அது வேணாம். இப்ப இருக்க சிலபஸ் மாற்றத்துக்கு நம்ம தரமான ஒரு புத்தகத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இரவு பகலான உறக்கமற்ற இரவு பகல்ல இந்த புத்தகத்தை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். ஒரு தரமான புத்தகம், ஒவ்வொரு தகவலும் புது புக்கு, பழைய சிறப்பு தமிழ், பழைய புத்தகங்கள். ஏன்னா இந்த இலக்கணம் சார்ந்திருக்கக்கூடிய தகவல்கள் புதிய புத்தகங்கள் இருக்கிறத விட கேள்வி ஓரியன்டா பழைய புத்தகங்கள்ல குறிப்பா 11th and 12th பழைய 9th 10th புத்தகங்கள்ல தான் நிறைய தகவல் இருந்துச்சு. அது அத்தனையுமே ஒண்ணு விடாம இதை விட்டுட்டோம்னா இதை கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட எதையுமே விடல, மொத்தமா தூக்கி உள்ள வச்சாச்சு. அதாவது தனித்தனியா பிரிச்சு மொத்தமான அப்படியே தூக்கி கொடுக்கறது கிடையாது. எதை ஃபில்டர் பண்ணி இதை எங்க வைக்கணும், இது எங்க வைக்கணும், இது எந்த தலைப்புக்குள்ள வருது அப்படின்னு 7 தலைப்புக்குமே தகவல்களை எடுத்து தரமான முறையில நான் கொடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. 1 2 கிடையாது, நியர்லி ஒரு 250 பக்கம் நான் சாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். மொத்தம் 650 பக்கம் வரும். அதுல 250 பக்கம் சாம்பிள் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். எடுத்து பாருங்க. சும்மா இருக்க ஒரு 10 பக்கத்தை எடுத்து வச்சுட்டு தரமா இருக்கக்கூடிய அப்படி கிடையாது. நம்ம புத்தகத்துல ஒவ்வொரு பேஜஸுமே தரமான முறையில தான் இருக்கும். எந்த பேஜஸ் கொடுத்தாலும் அப்படிதான் இருக்கும். எப்படி நான் வடிவமைச்சிருக்கிறேன் அப்படின்னா 7 யூனிட்டுக்குமே 85 கொஸ்டின் இலக்கணத்துக்கு மட்டும் கிடையாது, 7 யூனிட்டுக்குமே 100 கொஸ்டினுக்குமே தேவையான தகவல் எடுத்து மொத்தமா கொடுத்துட்டேன். சரிங்களா? எப்படி கொடுத்துருக்கிறோம்? முதல் ஒரு 450 பக்கத்துக்கு நீங்க படிச்சுக்கிற மாதிரி தகவல்களை ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே படிச்சு அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கவோ இல்ல தகவல்களை புரிஞ்சு இலக்கணத்தை நீங்க புரிஞ்சுக்கவோ கூடிய விதத்துல இலக்கணம் சார்ந்த அத்தனை தகவலையும் கொடுத்தாச்சு. இப்ப சொல்லும் பொருளுமா 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக்கு ஓல்டு புக்கு அனைத்து சொல்லும் பொருளும் நம்ம புத்தகத்துல இருக்கும். இலக்கண குறிப்பு நியூ புக்ல இருக்கக்கூடிய 9th 10th 11th 12th இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு மட்டுமே எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 300 கொஸ்டின் 300 தகவல் அப்படியே தூக்கி கொடுத்தாச்சு. சொல்லும் பொருளும் ஓரெழுத்து ஒரு மொழி வேர்ச்சொல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 700 800 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கிறேன். அது போக ஒவ்வொரு தலைப்பும் அதே மாதிரிதான். வேர்ச்சொல்லா இருக்கட்டும், சந்திப்பிழை நீக்கி எழுதுக இருக்கட்டும், அதே மாதிரி பழமொழிகள் இருக்கட்டும். பழமொழிகள் மட்டுமே நியர்லி ஒரு 100க்கு மேல நான் பழமொழிகள் கொடுத்துருக்கிறேன். இங்கிலீஷ் டு தமிழ் அந்த மாதிரியான பழமொழிகள் இருக்கும். பழமொழி 400ல இருந்து ஒரு 29 பழமொழிகள் பழைய 12th சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருந்துச்சு. அதை எடுத்து உள்ள வச்சு அதுக்கான விளக்கத்தை கொடுத்து வச்சிருக்கிறோம். அவ்வளவு முறையான ஒரு தரமான ஒரு உழைப்பை கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொருவரும் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் இந்த தும்பை தமிழ். தும்பையை சூடி கண்டிப்பா நீங்க வாகை சூடுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு தகவலுமே. அதே மாதிரி உரைநடை பக்கம் போனோமா, உரைநடை பக்கத்துல கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பாரதிதாசன் எங்க பேர் இருக்கோ ஸ்கூல் புக்ல அத்தனையுமே உள்ள இருக்கும்.
டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. அதே மாதிரி வந்து நாலடியார், நான்மணி கடிகை, ஏலாதி, ஆசார கோவையெல்லாம் சிலபஸ்ல ஏன் சார் கொடுத்தேன்னு கேட்பீங்க. அவங்க தான் தெளிவா கொடுத்துருக்காங்க. அற இலக்கியங்கள் இருக்கா, அப்ப ஸ்கூல் புக்ல ஆசார கோவை இருக்கா, தூக்கி உள்ள வச்சிருக்கேன். நாளைக்கு கேள்வி கேட்டால் நமக்கு பயம் கிடையாது. சும்மா ஒரு பாடல் அதனுடைய விளக்கம் கொடுத்துருக்கு, அதனால படிக்கிறதுக்கு என்ன இருக்குது. பழமொழி 400 புது புக்கு, பழைய சிறப்பு தமிழ் 2003 வந்த எடிஷன் அவ்வளவுமே கொடுத்துருக்கிறேன். தமிழ் மொழி அதே மாதிரிதான். ஒவ்வொரு தலைப்புக்குமே அவ்வளவு மெனக்கிட்டு அவ்வளவு தரமான முறையில் பிரித்தெழுதுகவா, நியூ புக் அண்ட் ஓல்டு புக், நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க பிரித்தெழுதுக எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு. அவ்வளவு தகவலுமே நம்மளுடைய புத்தகத்துல மிகச் சிறப்பான முறையில் கொடுத்துருக்கேன். அவ்வளவுதானா சார் அப்படின்னு கேட்பீங்க. 450 பக்கங்களுக்கு எப்படி கொடுத்துருக்குறோம்னா, ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விதத்துல ஸ்கூல் புக்குக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து 450 பக்கங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பு வாரியா அழகு 1 யூனிட் 1 மட்டுமே பிரித்தெழுதுக, புணர்ச்சி விதிகள், அப்புறம் ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை. அந்த சந்திப்பிழை ஒற்றுப்பிழை அது ஒரே தலைப்புல வரும். அதுக்கப்புறமா அயற்சொற்கள், அயற்சொற்களுக்கு மட்டுமே அவ்வளவு தகவல் ஸ்கூல் புக்கில் கூடிய பயிற்சி பகுதி அத்தனையும் கொடுத்தாச்சு. அயற்சொற்கள்லாம் அதுக்குள்ளதான் இப்ப வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு, படிச்சுக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி தனி குரில் நெடில் நியர்லி 100 கொடுத்துருக்கிறேன். குரில் நெடில் மட்டுமே 100 இருக்கு. அது கூட தான் கேள்வி வரும். நீங்க என்ன ப்ரூஃபோட போடுறேன், எக்ஸாம் ப்ரூஃபோட போடுறேன். 100 அதாவது குரில் நெடில் கொடுத்தாச்சு. சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, பிழை திருத்தம். பிழை திருத்தத்துக்கு 12th ஒரு பாடமே இருக்கு. அந்த பாடத்தை நீங்க முழுசா படிச்சீங்கனாலே எந்த கேள்விட்ட நம்மளால எழுதுறதுக்கான தகுதி வந்துரும். அப்ப அந்த பாடத்தவே தூக்கி அப்படியே வச்சிருக்கிறேன். பிழை திருத்தத்துக்கு எப்படி நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தை நீங்க படிச்சீங்கன்னா போதும். அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒன்லைனரா கொடுக்காம முழு தகவல் புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு ஏரியா வந்து 2வது யூனிட்ல இருக்கக்கூடிய பொருந்தா சொல்லை கண்டுபிடி. அதுக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் கேட்பாங்க, இதுவரைக்கும் நடந்த அனுபவத்தின் அடிப்படையில சரி, நம்ம எங்க இருந்து கேட்பாங்கன்ற முழு ஒரு தீர்மானத்துல சரி, தரமான முறையில இதுல இருந்து தான் வரும். எங்க இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப வந்து கருப்பொருள், உரிப்பொருள், பொருள் இலக்கணம் சிலபஸ்ல இல்ல. ஆனா அந்த பொருள் இலக்கணத்துல வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுளை வச்சு ஒவ்வொரு நிலத்துக்குமான கடவுள், ஒவ்வொரு நிலத்துக்கான பறவை, அங்க இருக்கக்கூடிய நீர்நிலை, இதை வச்சு பொருந்தா சொல்லை கண்டுபிடின்னு கேட்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டோம், அந்த கருப்பொருள், உரிப்பொருள் 5 வகை நிலங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனையுமே பொருந்தா சொல்ல கொண்டு வந்து கொடுத்தாச்சு. அது கூட தான் கேள்வி வரும். நீங்க பாருங்க, பொருந்தா சொல்லுக்கு தரமான முறையில கொடுத்தாச்சு. அதே மாதிரி தொகை சொற்களை விரித்தெழுதல இருந்து பொருந்தா சொல்லு கேட்பாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நியர்லி ஒரு 80 கொடுத்துருக்கேன். அடிச்சு சொல்றேன், அது கூட தான் கேள்வி வரும். அந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள்ல இருந்து பொருந்தா சொல்லுக்கும் வரும். நான் மென்ஷன் பண்ணிட்டேன், இந்த இடத்துல இருந்து இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைப்புக்குமே பக்காவா கொடுத்தாச்சு. சொற்றொடரை ஒருங்கிணைத்து தொடராக்குதல் அந்த பகுதியா இருக்கட்டும், நிறுத்தல் குறிகளா இருக்கட்டும், இது ஃபுல்லாமே ஒவ்வொரு தலைப்புக்குமே அழகான முறையில மிகச் சிறப்பா கலை சொற்களா, எப்ப கலை சொற்கள்லாம் 6வது இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக் தமிழ் தான். சும்மா சோசியல் சயின்ஸ் அம்புட்டும் போட்டு குழப்பிக்க கூடாது. தமிழ் புக்குள்ள இருந்தா வரும். ஏன்னா ஒரு 45 செட் ஆஃப் கொஸ்டின் தகுதி தேர்வுல இருந்து எடுத்துச்சு. எவ்வளவு வரும் அவ்வளவுமே எடுத்து நான் ஃபுல்லா தனித்தனியா பிரிச்சு அதை ஒவ்வொன்று எது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 தனித்தனியா அதுல நம்பர் குறிச்சு அதுல இருந்து நம்ம கொஸ்டின் கொடுத்துட்டோம். இப்ப வந்து நம்மளுடைய புத்தகம் வந்து நியர்லி ஒரு 640 பக்கம் வருது. அந்த 640 பக்கத்துல இருக்கக்கூடிய 450 பக்கம் வரைக்கும் யூனிட் வைஸா படிக்கிறதுக்கு கண்டென்ட் கொடுத்தாச்சு. பின்னாடி வந்து 2வது பகுதியில டெஸ்ட் பிராக்டிஸ், இலக்கணத்துக்கு மட்டும் இலக்கண பகுதியை ஃபுல்லா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி நம்மளா கிரியேட் பண்ணதை விட இது வரைக்கும் கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் ஒரிஜினல் இருந்து அப்படியே தனியா கொண்டு வந்தாச்சு. மொத்தமா தூக்கி அப்படியே வைக்கல. யூனிட் 1 என்னென்ன கொஸ்டின்லாம் வந்துச்சோ ரிப்பீட்டடா வந்ததை கட் பண்ணியாச்சு. ரிப்பீட்டடா வந்ததை கட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி வச்சாச்சு. இப்ப யூனிட் 1க்கு மட்டும் நீங்க பயிற்சி முறைக்கு எத்தனை கொஸ்டின் தெரியுமா கொடுத்துருக்கேன்? நீங்க டெஸ்ட் பேஜுக்கு நீங்க 2000 கொடுத்து சேர்ந்தாலும் இவ்வளவு கொஸ்டின் வருமானு பாருங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இவ்வளவு கொஸ்டின் டெஸ்ட் பேஜ்ல எங்கேயாவது கொடுக்குறாங்கன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே புக் அனுப்பி விடுறேன். அவ்வளவு எஃபர்ட் போட்டுக்கிறேன். யூனிட் 1 மட்டும் 918 கேள்வி, யூனிட் 2க்கு 1050 கேள்வி. சரிங்களா? யூனிட் 2ல 15 மார்க் தான் கேட்பாங்க. ஆனா அங்கதான் ஒரு பிராடான ஏரியா, அது ஒரு பெரிய ஒரு ஏரியா, பரந்துபட்ட ஏரியா. எப்படி இருந்தாலும் அதுக்குள்ளதான் கேள்வி நம்ம லாக் ஆகுமே. அதனால அந்த பகுதிக்கு வந்து 1050 கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கிறேன். 2வது யூனிட்டுக்கு நான் உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கிறேன். 918 கொஸ்டின் யூனிட் 1ல நான் எடுத்து கொடுத்துருக்கிற அத்தனை கொஸ்டின் அப்படியே வச்சுட்டேன். ஆன்சர் மட்டும் இருக்காது, புத்தகத்துல வந்துடும். சரிங்களா? தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல கூடிய நம்பருக்கு உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க. தும்பை தமிழ் உங்களை வெற்றிவாகை சூட வைக்கும். புத்தகத்தினுடைய விலை என்ன அப்படின்னா 550 ரூபாய். ஏன்னா கிட்டத்தட்ட 600 பக்கங்களுக்கு மேல பிரிச்சு உழைப்பு இருக்கு. உண்மையில இந்த புத்தகத்துக்கான ஒரு தரமான ஒரு மதிப்பு தான். சரிங்களா? இந்த புத்தகத்தை நீங்க 550 ரூபாய் கொடுத்து கண்ணை மூடிட்டு வாங்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டுருக்கிறேன். ஒரு டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணி பிடிஎஃப்க்கு 1000 2000 கட்டுறீங்க. நான் கொஸ்டினும் கொடுத்து தேடி தேடி படிக்க வேண்டிய சிறப்பு தமிழ் இப்ப இருக்கக்கூடிய புது புத்தகம் 2003 2005 அந்த புத்தகத்துல இருந்து தகவல். நான் ஸ்கூல் படிச்ச புக், அதெல்லாம் 6வது 7வது படிச்ச புக் இம்பிட்டு தகவல் இருக்கா நமக்கு இப்பதான் தெரியுது. அப்பெல்லாம் அப்படியே படிச்சோம். அவ்வளவு தகவலை எடுத்து
தரமான முறையில ஒரு புத்தகத்தை வடிவமைச்சு, சரிங்களா, ஒரு உண்மையிலேயே அந்த புத்தகம் வடிவமைச்சுறது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற மாதிரியான ஒரு 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 இன்பமான வழி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கிறோம், நைட்டு பகலா ஒர்க் பண்ணியிருக்கிறோம். யூடியூபுக்கு நான் கிளாஸ் எடுக்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. கிளாஸஸ் போட முடியல. ஏன்னா கிளாஸ் எடுக்க வந்தோம்னா நீங்க சாதாரண நினைப்பீங்க, ஒரு வீடியோ போட்டோம்னா லட்சத்துல சம்பாதிக்கிறோம், கீழே போடுறீங்க கமெண்ட்ல வந்து 2 லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன். ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா என்னோட நெத்திக்கு நேரம் ஒரு 100 வாட்ஸ் பல்ப் எரியும், லைட் எரியும். அது நேரம் தான் நம்ம கிளாஸ் எடுப்போம். நெத்திக்கு நேரம் லைட் இருக்கும். என்னோட ரூமுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 150 வாட்ஸ் லைட்டுக்குள்ள நம்ம கிளாஸ் எடுப்போம். அதுல நம்ம மெனக்கெடணும். அதனால அதை விட அப்படி உங்களுக்கு மார்ச் உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் தமிழ், சோசியல், மேத்ஸ், சயின்ஸ் எல்லாத்துக்குமே கிளாஸஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்க அதை பயப்பட தேவையில்லை. கிளாஸஸ் ஃபுல்லா கொடுத்துருவோம். புத்தகம் நம்ம வெளியே வந்து கையில டிஸ்ட்ரிபியூட் பண்ணா ஃப்ரீயா இருவேன். அப்புறம் ரெகுலரா கிளாஸஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல வர ஆரம்பிக்கும். எல்லா தலைப்பையும் நம்ம பாடம் நடத்தி கொடுத்துருவோம், தமிழுக்கு சரி சோசியலுக்கு சரி. அதனாலதான் நம்ம, ஏன்னா நான் வீடியோ கொடுக்க முடியல அப்படின்னா நிறைய பேர் கேட்டேன், என்ன சார் ஆச்சு கொஞ்ச நாள் வீடியோ கொடுத்தீங்க பரபரப்பாக ஃபுல்லாவே நாங்கள் எல்லாருமே உங்களை மட்டும் தான் நம்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம், அப்போ வீடியோ கொடுக்கல சார் கால் பண்ணிலாம் கேட்டீங்க. காரணம் இதுதான். ஏன்னா இந்த ஃபீல்டு நம்ம இதுல உள்ள இறங்கிட்டோம்னா நம்ம வெளியில போக முடியாது. கரெக்டா முழுக்க இதுல தான் கிடப்போம். என்ன நடந்தாலும் என்ன நடக்குதே தெரியாது, என்ன நாள் என்ன கிழமை எதுவுமே தெரியல. இந்த புக்குக்கு உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துல என்ன நாள், இன்னைக்கு என்ன நாள் என்ன கிழமை என்ன மணினே தெரியாது. ரூமுக்குள்ள உட்காந்தோம்னா காலையில வந்தோம்னா இருட்டு, காலையில ஒரு 7 மணிக்கு வந்தோம்னா நைட்டு இருட்டும் போது தான் வெளியே போவோம். எப்பவுமே அது இந்த ரூம் இருட்டு மாதிரி தான் அப்படியே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒரு தரமான ஒரு புத்தகத்தை, ஒரு குழந்தையை பெற்றெடுத்த ஒரு பிரசவத்தின் வழி, ஒரு சுகமான வழி போல இந்த புத்தகத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். வரக்கூடிய 3ஆம் தேதி உங்களுடைய அதாவது இதுவரைக்கும் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூடியூப்ல நம்ம அனௌன்ஸ்மெண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஏற்கனவே நம்ம புத்தகத்தை வாங்கினவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். அவங்க ப்ரீ புக்கிங் பண்ணி புத்தகத்தை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. புத்தகத்தோட விலை 550 சொல்ல மாட்டேன். புத்தகத்தோட விலை வந்து 550 பிளஸ் 70 ரூபா கொரியர் கட்டணும், 620 ரூபா. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் இன்னைக்கு இப்ப ஆர்டர், இந்த இப்ப நான் பேசுற வந்து மார்ச் 25, 24 இந்த கட்டத்துல பேசுறோம். இப்ப ஆர்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் ஒரு டிலே ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே ஆர்டர் பண்ணவங்களுக்கு அனுப்பணும். மார்ச் 10க்கு அப்புறமா மார்ச் 10 கிடையாது, மார்ச் ஒரு 3ஆம் தேதிக்கு அப்புறமா ரெகுலராகவே புத்தகம் உங்க கைக்கு வந்து ஒரு 3 days ஆர் 4 daysல கையில கிடைச்சிற மாதிரி பண்ணிடுவோம். தரமான முறையில இந்த புத்தகம் உருவாக்கி இருக்கிறேன். மேலும் இது பத்தின தகவல், இது பத்தின அந்த சாம்பிள் கொஸ்டின் பார்க்கணும்னா திரும்ப சொல்றேன், நல்லா இருக்கிற ஒரு 10 பக்கத்தை எடுத்து வைக்கல, அத்தனை பக்கங்களையுமே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. 250 பக்கம் நான் சாம்பிள் கொடுத்துருக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏற்கனவே என்னுடைய இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் புத்தகம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அனுப்பிட்டு இருக்கோம். இதுல 6300 கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். அதுக்கான கொஸ்டின் நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ள டெய்லி அனுப்பிட்டு இருக்கோம். இந்த புத்தகம் வாங்கினவங்களுக்கு தெரியும் எவ்வளவு தரமா நம்ம உழைப்பு கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகம் அப்படிதான் இருக்கும். தேவைப்படக்கூடியவங்க உடனடியா ஸ்கிரீன் கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு 10 மணி 11 மணிக்கு மேல கால் பண்ண வேணாம். நீங்க ஜிபே பண்ணிட்டு ஜிபே நம்பர் கொடுத்துருக்கிற 9626129474, அப்புறம் கான்டாக்ட் நம்பர் 9344475570 ஸ்கிரீன்ல இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க ஜிபே பண்ணிட்டு அட்ரஸ் வந்து தெளிவா முழுமையா உங்களுடைய அட்ரஸ் இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க. அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 3 நாள் 5 நாள் கூட ஆகும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. ஆனா உங்க கையில புத்தகம் வந்து சேர்ந்துடும். சரிங்களா? நீங்க பயப்பட தேவையில்லை. தரமான ஒரு புத்தகத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இது எந்த புத்தக கடைகள்லையும் கிடைக்காது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் எந்த புத்தக கடைகள்லையும் கிடைக்காது. ஆன்லைன் மூலமா தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும். ஆனா உங்களுக்கு 3 நாள்ல 4 நாள்ல வந்துடும். கேஷ் ஆன் டெலிவரி இப்போ அவைலபிளா இல்லை. கொரியர் சைடு கொஞ்சம் ஃபால்ட்டா இருக்கிறதுனால கேஷ் ஆன் டெலிவரி நம்ம இப்போ கொடுக்கல. ஒருவேளை கேஷ் ஆன் டெலிவரி தேவைப்படுச்சுன்னா நான் ஒரு சரியாயிருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இருக்காது, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துக்கு இருக்காது. அதுக்கப்புறம் தான் வரும். மார்ச் எண்ட் ஆயிரும். அப்ப நான் சொல்றேன், நீங்க அப்ப கேஷ் ஆன் டெலிவரி தேவைப்படுறவங்க கேஷ் ஆன் டெலிவரி போட்டுக்கலாம். நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு முழு அட்ரஸ் தெளிவா அனுப்பிட்டீங்கன்னா போதும். அட்ரஸ் அனுப்புறவங்க முழுமையா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 2 நம்பர் இருந்தா நல்லது. பின்கோடு நம்பர் கட்டாயம் இருக்கணும். பேர் எல்லாமே ஒரே ஒரு மெசேஜ்ல வர்றது மாதிரி, வாட்ஸ்அப்லயே ஒரே மெசேஜ்ல எல்லாமே வர்ற மாதிரி, நேம், ஸ்ட்ரீட், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய பின்கோடு நம்பர், 2 ஃபோன் நம்பர் தான், 2 ஃபோன் நம்பர் கொடுத்து பக்காவா எடுத்து அனுப்பிடுங்க. உங்களுக்கு புக் அனுப்பிடுவோம். திரும்ப சொன்னா, எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும், அதனுடைய இலக்கை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தும்பை சூடி கட்டாயம் இந்த 2025ல வாகை சூடுவோம். மீண்டும் ஒரு காணொலியில்